ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் அங்கே போயிட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் அங்கே போயிட்டேன். தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் போயிட்டேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went there without knowing what happened. I went there without knowing what happened. I went அப்படின்னு நான் போனேன், நான் போயிட்டேன். I went, கோனா போகிறது. ஸோ வென்ட்னா நான் போயிட்டேன். Without knowing, தெரியாமல் நான் போயிட்டேன். What happened, without knowing what happened, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் அங்கே போயிட்டேன். I went there without knowing what happened. அவங்கள பற்றி தெரியாமல் அங்கே போகாத. அவங்கள பற்றி தெரியாமல் அங்கே போகாத. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ போ. அவங்கள பற்றி தெரியாமல் நீ அங்கே போகாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go there without knowing about them. Don't go there without knowing about them. Don't go there. அங்கே போகாத. Don't go அப்படின்னா போகாத. Don't go there அப்படின்னா அங்கே போகாத. Without knowing about them, அவங்கள பற்றி தெரியாமல் அங்கே போகாத. நெக்ஸ்ட் ஒன், எங்கள் அப்பா அம்மா அனுமதியோடு தான் நான் அங்கே போனேன். எங்கள் அப்பா அம்மா அனுமதியோடு தான் நான் அங்கே போனேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went there with my parents' permission. I went there with my parents' permission. I went, நான் போனேன். I went there, நான் அங்கே போனேன். With my parents' permission, என்னோட அப்பா அம்மாவோட அனுமதியோடு தான் நான் அங்கே போனேன். I went there with my parents' permission. நெக்ஸ்ட் ஒன், அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்மால் அங்கே போக முடியாது. அவங்க அனுமதி இல்லாமல் நம்மளால் அங்கே போக முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't go there without their permission. We can't go there without their permission. We can't go, நம்மளால் போக முடியாது. Without their permission, அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்மளால் போக முடியாது. We can't go there without their permission. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எப்போதும் சிரித்த முகத்துடனே இரு. எப்பயுமே சிரிச்ச மூஞ்சோட இருக்கணும். நீ டல்லாக இருந்து நான் பார்க்கவே கூடாது. நீ எப்பயுமே சிரிச்ச முகத்தோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have a smiling face always. Have a smiling face always. Have அப்படின்னா வச்சுக்கோ, இரு. ஓகேவா? Have a smiling face. சிரிச்ச முகத்தை வச்சுக்கோ. ஆல்வேஸ், எப்பயுமே முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி have a smiling face always. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவன் டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never seen him with a dull face. I have never seen him. நான் அவனை பார்த்ததே இல்லை. With a dull face, சோகமான முகத்தோட நான் அவனை பார்த்ததே இல்லை. I have never seen him with a dull face. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அழுது நீ எப்பயாவது பார்த்துருக்கியா? நான் அழுது நீ எப்பயாவது பார்த்துருக்கியா? நான் அழுகவே மாட்டேன். நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். நான் அழுது நீ எப்பயாவது பார்த்துருக்கியா? இதை இங்கிலீஷில் கேட்கலாம். Have you ever seen me crying? Have you ever seen me crying? Have you ever seen me? எப்பயாவது என்ன நீ பார்த்துருக்கியா? crying, அழுது. என்ன எப்பயாவது நீ அழுது பார்த்துருக்கியா? Have you ever seen me crying? So next one, நீ அழுது நான் பார்க்கவே கூடாது. நீ அழுகிறத நான் பார்க்கவே கூடாது. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அழுவதை நான் பார்க்கவே கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இங்கே யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt relieved only after I met you. I felt relieved
ஒன்லி ஆஃப்டர் ஐ மெட் யூ ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட். எனக்கு நிம்மதியாச்சு, உயிரே வந்துச்சு. ஓகேவா? ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட். ஒன்லி ஆஃப்டர் ஐ மெட் யூ. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட் ஒன்லி ஆஃப்டர் ஐ மெட் யூ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இங்கே யாரையுமே தெரியல. எனக்கு இங்கே யாரையுமே தெரியல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know anyone here. I don't know anyone here. I don't know. எனக்கு தெரியல. anyone யாரையும். here இங்கே எனக்கு யாரையுமே தெரியல. I don't know anyone here. So next one, அங்க இருக்கிற யாரையாவது உனக்கு தெரியுமா? அங்க இருக்கிற யாரையாச்சும் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அங்க உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know anyone there? Do you know anyone there? Do you know? உனக்கு தெரியுமா? anyone யாரையாவது there அங்க உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? Do you know anyone there? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அங்க இருக்கிற எல்லாரையுமே எனக்கு தெரியும். அங்க இருக்கிற எல்லாரையுமே எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know everyone there. I know everyone there. I know எனக்கு தெரியும். everyone எல்லோரையும். there அங்க இருக்கிற எல்லோரையுமே எனக்கு தெரியும். I know everyone there. I know everyone who is there. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அங்க வேலை செய்யற யாருடைய ஃபோன் நம்பராவது உன்கிட்ட இருக்கா? அங்கு வேலை செய்கிற யாருடைய ஃபோன் நம்பராவது உன்கிட்ட இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have the phone number of anyone who works there? Do you have the phone number of anyone who works there? Do you have உன்கிட்ட இருக்கா? Any phone number. Do you have the phone number? phone number உன்கிட்ட இருக்கா? Of anyone who works there. அங்க வேலை செய்யற யாரா இருந்தாலும். anyone who works there. அங்க வேலை செய்யற யாரா இருந்தாலும் அவங்களோட phone number உன்கிட்ட இருக்கா? Do you have the phone number of anyone who works there? Next one, ஒரு மணி நேரத்துல அவனை இங்க வர சொல்லு. ஒரு மணி நேரத்தில் அவனை இங்கு வர சொல். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Ask him to come here in 1 hour. Ask him to come here in 1 hour. Ask him to come here. அவனை இங்க வர சொல்லு. in 1 hour ஒரு மணி நேரத்துல. அவனை இங்க ஒரு மணி நேரத்துல வர சொல்லு. Ask him to come here in 1 hour. இன்னும் ஒரு மணி நேரத்துல அவன் இங்கே இருக்கணும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவன் இங்கு இருக்க வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He should be here in 1 hour. He should be here in 1 hour. He should be here. அவன் இங்கே இருக்கணும். இருக்க வேண்டும். should be அப்படின்னா இருக்க வேண்டும். அவன் இருக்க வேண்டும். He should be. அவன் எங்கு இருக்க வேண்டும். He should be here. ஒரு மணி நேரத்தில் in 1 hour. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், என்னால இப்போ அங்க வர முடியாது. என்னால இப்போ அங்க வர முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது ஒரு பெரிய கதை. அது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. அதை ஏன் கேட்குறீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That's a big story. That's a big story. அது ஒரு பெரிய கதை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய கதை இருக்கு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய கதை இருக்கு. என்கிட்ட பெரிய கதை இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a lot of story to tell you. I have a lot of stories to tell you. I have என்கிட்ட இருக்கு. A lot of stories நிறைய கதை. To tell you உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய கதை இருக்கு. வா நம்ம தனியாக உட்காந்து பேசுவோம். ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசணும். நிறைய கதை இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I have a lot of stories to tell you. இதுவே என்கிட்ட ஒரு பெரிய கதை இருக்கு. I have a big story to tell you. I have a big story to tell you. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட இதை சொல்றதுக்கு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட
இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வேளை நீ வந்துட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been waiting to tell you this for a long time. I have been waiting to tell you this for a long time. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டு டெல் யூ திஸ், உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்கு. ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாளாக உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை பார்க்குறதுக்கு நான் சீக்கிரமே வரேன். உன்னை பார்க்குறதுக்கு நான் சீக்கிரமே வரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm coming to see you soon. I'm coming to see you soon. I'm coming, நான் வரேன். To see you, உன்னை பார்க்குறதுக்கு. soon, சீக்கிரமே. உன்னை பார்க்குறதுக்கு நான் சீக்கிரமே வரேன். I'm coming to see you soon. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்க்கலாம். நம்ம உட்காந்து பேசுவோமா? உங்ககிட்ட நிறைய பேசணும், நம்ம உட்காந்து பேசுவோமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we sit and talk? Shall we sit and talk? Shall we sit, நம்ம உட்காருவோமா? and talk, பேசுவோமா? நம்ம உட்காந்து பேசுவோமா? Shall we sit and talk? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை தவிர மற்ற எல்லாமே மாறிடுச்சு, இது மட்டும்தான் மாறலை. இதை தவிர மற்ற எல்லாமே மாறிடுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything has changed except this. Everything has changed except this. Everything has changed, எல்லாமே மாறி இருக்கு, மாறிடுச்சு. except this, இதை தவிர. exceptனா தவிர, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything changed only after that. Everything changed only after that. Everything changed, எல்லாமே மாறுனுச்சு, மாறிடுச்சு. only after that, அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. இதுவே அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything changed only after that incident happened. Everything changed only after that incident happened. Everything changed அப்படின்னா எல்லாமே மாறுனுச்சு. only after that incident happened, அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. Everything changed only after that incident happened. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. இங்கே நிறைய விஷயம் மாறி இருக்கு. இங்கே நிறைய விஷயம் மாறி இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இங்கே நிறைய விஷயம் மாறி இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கான். அவன் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has been here for a long time. He has been here for a long time. He has been here, அவன் இங்கே தான் இருக்கான். for a long time, ரொம்ப நேரமாக அவன் இங்கே தான் இருக்கான். He has been here for a long time. நெக்ஸ்ட் ஒன், நேற்று அவன் ஏன் உன்னை திட்டுனான். நேற்று அவன் ஏன் உன்னை திட்டுனான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did he scold you yesterday? Why did he scold you yesterday? Why did he scold, அவன் ஏன் திட்டுனான். you ஒன்று, yesterday நேற்று, அவன் ஏன் நேற்று உன்னை திட்டுனான். Why did he scold you yesterday? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லா நேரத்திலும் நீ ஏன் கூடவே இருப்பியா. எல்லா நேரத்திலும் நீ ஏன் கூடவே இருப்பியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you be with me all the time? Will you be with me all the time? Will you be with me, நீ ஏன் கூட இருப்பியா. all the time, எல்லா நேரத்திலும் நீ ஏன் கூடவே இருப்பியா. Will you be with me all the time? That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.